ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீடியா பிக்ஸ். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியோடைய ஃபேமிலியான அவங்க அம்மா வந்து உள்ள வந்தாங்க. 24 மணி நேரம் வந்து வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. வீட்டுக்குள்ளே இருந்து என்னென்ன பேசினாங்க, என்னென்னலாம் வந்து செஞ்சாங்க. அவங்க வந்து பார்வதிக்கு அந்த பிரச்சனைக்கான அக்செப்ட் கொடுத்துட்டாங்களா, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படின்றத பற்றி முழுசாக இந்த வீடியோ பார்த்தலாம். யாரும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி வீடியோ ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ கொஞ்சம் பேருக்கு அப்படி சேரும். இப்போ வாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அதாவது விஜய் பார்வதியோட அம்மா வீட்டுக்குள்ளே வந்தாங்களா, எனக்கு தெரிஞ்சு வந்து விஜய் பார்வதிக்கான அந்த பிரச்சனை லவ் கண்டக்ட் அப்படின்றதோட அவங்களுக்கான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து அவங்க வீட்டில் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. ஏன்னா விஜய் பார்வதி அவங்க அம்மா உள்ள வந்தப்போ வந்து பேசுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா விஜய் பார்வதி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்களாம். ஸோ அதனால் அவங்க பண்ணல அப்படின்றனால பிக் பாஸ் வீட்லேயே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொன்னாங்களான்னு தெரியல. இப்போ கமருதீன் அவங்க வந்து லவ் பண்ணுறேன்னு ஓப்பனாக சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது என்ன ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரியல. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற தொட்டு இப்போ அவங்க வீட்டில் வந்து ஒத்துக்கினா தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தோணும் நம்மளுக்கு. ஏன்னா அவங்க வந்து இங்கே பாருப்பா, நீ ஒரு முடிவு எடுத்துட்டேன்னா ஒருத்தர் பிடிச்சிட்டானா அவங்களை வந்து விடக்கூடாது, கடைசி வரையும் கை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது, அடே இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அதாவது அந்த கல்யாண நிச்சயதார்த்தம் பேசுவாங்க அந்த மாதிரி பேசிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. இதில் வேற கமருதீன் ஒரு வாட்டி காலில் விதான் பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி விட்டு அங்கே கேரளே பார்த்து சொல்லிட்டானுங்க. இவெல்லாம் யாரையும் விற்கிறவங்கலாம் வந்து இவன் இதுவரை உங்ககிட்ட 7 தடவை 8 தடவை விட்டாங்க அவங்க காலில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா அவன் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும் பொண்ணு பார்க்கறதுக்கு வந்துருப்பாங்க. அந்த மாதிரி பேசும்போது எல்லா காலில் வர மாதிரி அவங்க அம்மா காலில் அடிக்கடி விழுந்துனே கேட்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில எல்லாம் வந்து பேசினாங்களா இல்லையான்றதெல்லாம் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இவங்க பேசுறதை மட்டும் பார்க்கலாம். என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த மாதிரி, அதாவது கமருதீனை வந்து நம்ம வந்து வேற லெவலில் பேசுவாங்க, விஜய் பார்வதியில வச்சு செய்வாங்க, பலால் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க அநியாயத்துக்கெல்லாம் வேற மாதிரிக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வெளியிலேருந்து இப்போ அவங்க பசங்களாகவே இருந்தாலும் ஒரு சிலதெல்லாம் தப்பாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அவங்க கண்டிக்கவே இல்லை, பெருசாக ஒன்று கேட்கவே இல்லை. அவங்க உள்ள வந்து கூட இது வந்து ஒரு கேமு, இந்த கேம் இப்படி தான் ஆடணும், இதில் ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், லவ் வரும், ஃபீலிங் வரும், அதை தாண்டி நீங்கள் ஆடணுன்றாங்க. எல்லாருக்குமே வந்துடுவாங்க. வீட்டில் இல்லை இப்போ நிறைய பேர் சரி வந்துக்குதுங்க உங்களுக்கு அந்த ஃபீலிங்கினால நீங்கள் எப்படி இருக்கணுமோ, ஒரு பப்ளிக் ஷோ இது, அது எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஆகணுன்ற ஆசையில என்னன்னு தெரியல, இப்போ கமருதீனை மாப்பிள்ளையா வந்து செலக்ட் பண்ணிட்டு போய்க்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சது அப்படிதான் தோணுது. உங்களுக்கெல்லாம் என்ன தோணுது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு அந்த எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, என்னடா வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துட்டு பேசிட்டு போவாங்க, அந்த மாதிரி பார்த்து பேசிட்டு போறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் கமருதீனை போட்டு அப்படி சும்மா பாராட்டி தள்ளிட்டாங்க. என்னன்னா கமருதீன் அவருடைய அந்த எந்த இது செய்யறாரோ அவருடைய தொழில் வந்து மேலோங்கி வரணும், ஏன்னா மேலோங்கி வந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பாராட்டி தந்தாங்க. அது வந்து மற்றவங்க எல்லாருக்குமே சேர்த்து சொல்லி தான் பரவாயில்ல, குறிப்பிட்ட கமருதீனுக்கு மட்டும் சொன்னதை பார்த்தா கன்ஃபார்ம் தான். ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து விஜய் பார்வதிக்கும் கமருதீனும் கல்யாணம் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. அரோராவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியிலேருந்து யாரும் வரல. ஸோ ரியா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்திருந்தாரு, அவரோட பேர் நம்மளுக்கு சரியா தெரியல. ஸோ அவரும் வந்திருந்தாரு. வந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே ரியா வந்து என்ன கேள்வி கேட்டானா, நேராக நீ என்ன துஷாரை வந்து லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதாவது இவங்க எல்லாருமே ஒரு இது ஒன்று வச்சுருக்காங்க, ஒன்று ஃப்ரெண்டு இல்லை லவ்வர் அப்படி தான் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு மேலே லவ்வருக்கு கீழே அது நடுப்பட்டத்தில் எவ்வளோ ஒருத்தக்கிறான் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது போல. எல்லாம் யாரை கேட்டாலும் இதை தான் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே லவ்வருக்கு கீழே அது என்ன ரிலேஷன்ஷிப் என்ன கரம்பு தெரியல, அதை தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அது ரியா வந்து ரியா வந்து உள்ள வந்து அதான் கேட்டாங்க, நீ நான் லவ் பண்ணுறேன், அவனை லவ் பண்ணுறேன்னா ஓப்பனாக வந்து சொல்கிறேன், இந்த பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிடும், லவ் பண்ணலையா அதே வந்து இங்கே ஓப்பனாக சொல்கிறேன், எதுக்கு இப்போ துஷார்னு சொன்ன உடனே நீயா டென்ஷன் ஆகுற அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. உடனே வந்து எனக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாரும் வந்து அவனை வச்சு பேசுகிறாங்க அப்படின்னா. யாருமே வந்து அரோரா கிட்ட துஷாரை வச்சு பேசுகிறேன், துஷார் போனதுக்கு நீ தான் காரணம்னு சொன்னாங்க. அது உண்மை தானே, அவன் வெளியில் போனதுக்கு அரோரா தான் காரணம். மக்கள் எல்லாம் யாரும் வந்து அவனை வெளியே தூக்கி போடல. ஏன்னா அவன் பண்ண இதுக்கு அரோராவோட சேர்ந்து பண்ணிட்டு தான் அவனை தூக்கிப்பா, இதுக்கப்புறம் இவனை உள்ள வச்சு தான் வேலைக்கு ஆகாது, இவங்க வேற லெவலில் கேம் ஆடுறதுக்கு ஆரம்பிச்சிடும், ரொம்ப மோசமாக போயிட்டு தான் பிக் பாஸ் வந்து அவங்களே தூக்கி வெளியே போட்டாங்க. அதாவது மக்கள் கூட எடுத்து போடலைங்க, பிக் பாஸ் இருந்து தான் அவனை தூக்கி வெளில போட்டது. அதே மாதிரி ரியா வந்து சொன்னாங்க, இப்போ நீ அவனை லவ் பண்ணுறதா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து நானே வந்து எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன், யாரும் வந்து அவனை பற்றி பேசாதீங்க அப்படின்னு. அரோரா இல்லை நான் லவ்வெல்லாம் பண்ணல அப்படின்ட்டாங்க. அப்போ லவ் பண்ணலன்னா என்னத்துக்கு அதை வச்சு சும்மா ஒரு கண்டென்ட்டை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ரியாவும் அதே தான் கேட்டாங்க, நீ வந்து இப்போ அவனை லவ் பண்ணலாம் எதுக்கு நீ இதெல்லாம் பண்ணிக்கிற, எதுவாக இருந்தாலும் வெளியில் வந்து பண்ணிக்கோ, இது உள்ளெல்லாம் வச்சு இப்படிலாம் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதே போல் ரியா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு சிலர்லாம் வந்து பட்டுன்னு கேட்டாங்க. எல்லாரும் வந்தவங்க எல்லாருமே யாரை கேட்பாங்க, வழக்கம் போல தான் விஜய் பார்வதி தான் போட்டு பொழுதுட்டு போனாங்க. ரியாவை வந்து விஜய் பார்வதி தான் கேட்டாங்க. ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி உண்மையான கேம் வந்து ஆடல,
இவங்க வந்து இப்போ ரியாலாம் வந்து வேற லெவலில் பேசுறாங்க பார்வதியை. ஏன்னா வந்து பார்வதி பார்த்தீங்கன்னா 3 மாசத்துக்கு தேவையான கேம் எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டா போல, இப்போ பேட்டில் தான் உள்ள வந்திருக்கா அப்படின்னு வெளில சொன்னாங்க. அதே போல விஜய் பார்வதி வந்து கேம்னு வந்துட்டா போதும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அது அண்ணன் தம்பி யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அவங்க கூட இருந்த தர்பிஷா கூட வந்து கேம்னு வந்து தூக்கி போட்டாங்க. அதை தான் அவங்க வந்து பழிச்சு சொல்லியிருப்பாங்க. அதாவது விஜய் பார்வதி வந்து உங்களுக்கு கேமு தான் முக்கியமா அப்படின்னு வரும்போது, கேமா இல்ல அந்த பர்சனானு வரும்போது கேம் தான் முக்கியம், நீங்க அதான் ஆளை தூக்கி போட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க ஆடுறது ஃபுல்லாவே வன்மம் கேமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்னும் வேற லெவல்ல வந்து ரியா வந்து விஜய் பார்வதி போட்டு பொல பிறந்தாங்க. இருந்தாலும் விஜய் பார்வதிக்கு அதெல்லாம் வந்து மைண்ட்ல ஏறல பெருசா. எல்லாம் போற போக்கில் எல்லாம் சொல்றது தானே, அதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் ஃபேமிலியே வந்தாங்க. கமருதீன் ஃபேமிலியில் அவங்க அக்காவும், அதுக்கப்புறம் வந்து அவனோட ஃப்ரெண்டும் வந்தாங்க, கமருதீனோட ஃப்ரெண்டும். அவங்க 2 பேரும் வந்து பண்ணதான் தரமான சம்பவம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க அக்கால வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒன்றும் வந்து லைஃப் பார்ட்னர் தேடுறதுக்கான இடம் கிடையாதா, இது வந்து உன்னுடைய லைஃப் தேடுறதுக்கான இடம். நீ வந்து இங்கே லைஃப் பார்ட்னர் தேடிக்கிற, அதுக்கான இடம் கிடையாது. இதை எதுவாக இருந்தாலும் நீ வெளில வந்து வச்சுக்கோ. அதே போல் வீட்டில எல்லாம் வந்து குழந்தைங்கலாம் பார்க்குறாங்க, நம்ம ரிலேஷனாக பார்க்குறாங்களே, அதெல்லாம் வந்து நம்ம மரியாதை காப்பாற்றிக்கிற அளவுக்கு அது எதாவது பண்ணா மானமெல்லாம் போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஓப்பனாக வந்து பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க. கம்யூனிட்டிக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து தெளிவாக ஏறிச்சா மண்டியில் ஏறலையா அப்படின்னு தெரியல. ஆனால் வேற லெவலில் வந்து கேட்டாங்க. அதே போல் அவன் ஃப்ரெண்டெல்லாம் வேற லெவலில் பேசுகிறாரு உள்ள வந்து. ஆனால் என்னன்னா நம்ம நிறைய எதிர்பார்த்தோம் ஓப்பனாக பேசுவாங்க. ஏன்னா அவங்களும் வந்து அவர் ஃப்ரெண்டெல்லாம் வந்து வெளியில் இன்ட்ரி வேற லெவலுக்கு கொடுத்துருந்தாரு. நான் உள்ள போனோன்னா அவனை பலால் அடிக்குது, சரி எல்லாம் உண்மையை உடச்சிருவேன் அப்படி இப்படி சொன்னார். ஆனால் உள்ள போய் ஒன்றும் பண்ணல. போயிட்டு கமருதீன் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன பண்ணாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் அதை வந்து இங்கே பண்ணாத, இங்கே நீ கேம் ஆடுறதுனா வந்துக்கிறீங்க, தனித்தனியாக ஆடுங்க, யார் கூட தனித்தனியாக ஆடணுமோ அவங்க கூட தனித்தனியாக கேம் ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதாவது இப்போ அந்த 3 டீம் வந்து ஆடுறாங்க தெரியுமா, டீமான்றதோட இந்த 3 பேர் வந்து ஆடுறாங்க. கானாவினத்து, கமருதீன், விஜய் பார்வதி, இந்த 3 பேரும் சேர்ந்து ஒரு டீமாகவே கேம் ஆடுறாங்க. ஆனால் அந்த டீம் கேம் ஆடுறாங்களே அதில் வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து சொன்னது ஏன்னா, கமருதீன் வந்து நீ வந்து கானாவினத்து கூட பண்ணுறல, அது வந்து நான் ரொம்ப நல்லா இது சூப்பராக இது, அவருக்கு நீ கண்டினியூ பண்ணு. ஆனால் விஜய் பார்வதி கூட சேர்ந்து ஒரு கேம் ஆடுறல, விஜய் பார்வதி கூட சேர்ந்து ஒன்று பண்ணுறல, அது வந்து சரியில்லை, அது வந்து பண்ணாத அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதியும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிடுவான் அவன் ஃப்ரெண்டு. என்னன்னா, நீங்கள் வந்து பண்ணுங்க, ஏதாவது கண்டென்ட் பண்ணுங்க, இங்கே தனித்தனியாக ஆடுங்க. ஒரு வேளை வந்து கமருதீனுக்கு இதுதான் ஓகே அப்படின்னு தோணுச்சா, நான் தான் வந்து முதல்ல நினைப்பேன், நான் தான் வந்து உங்களுக்கு செஞ்சு தருவேன், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அவனுக்கு வந்து பிடிச்சிருந்தா நான் தான் வந்து முதல்ல வந்து செய்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே போல் வந்து கானாவினத்தை கூட நீ வந்து சேர்ந்து ஆடுறா, ஏன்னா அவருக்கு அதாவது இதெல்லாம் வந்து ஹிண்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரெண்டு வந்து கானாவினத்தை கூட சேர்ந்து ஆடு அப்படின்றதெல்லாம் கானாவினத்தை தான் இப்போ டாப் இருக்கிறா அப்படின்றத தெளிவாக சொல்லாமல் சொல்லிட்டு போய்க்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஹிண்ட்டு. அதே போல் அரோரா கேமு, அரோராலாம் வேற லெவலில் கேம் ஆடுறாங்கல்ல, அந்த கேமை வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து உடச்சிருப்பாரு. நீ விஜய் பார்வதி கூட நம்பிடு, அரோரா மட்டும் நம்பிடாத. ஏன்னா அது கூட சேர்ந்து நல்லா பேசுகிற மாதிரி பேசிட்டு கரெக்டாக பாயிண்ட் வந்தோடனே காலவாரி விட்டுது. அதனால நீ அரோரா கேமோ இல்லை அரோரா கூட சேர்ந்தோ எந்த ஒரு இதுவுமே பண்ணாதரா அப்படின்ற மாதிரி கமருதீன் கிட்ட சொன்னார். ஆனால் கமருதீன்லாம் கேட்பானா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு கேட்பானா இல்லையா தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் ஒரு 2 வாரம் தான் இருக்குங்க. அடுத்து வந்து பணப்பட்டி, அதுக்கு அடுத்து வந்து செமிஃபைனலே, அவ்வளோதான். அது 2 வாரத்துக்கு மட்டும் தான் அந்த டாஸ்க். அந்த 2 டாஸ்க்லேயே இவங்க எப்படி ஆடுறாங்கன்றது தான் ஃபைனல் வந்து யார் போகிறாங்கன்றது. அதே நேரத்தில் லாஸ்ட்டாக வந்து அவங்க அக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கேமை கொஞ்சம் பார்த்து நல்லா ஆடுறா, ஆனால் இது வந்து ஃபேமிலியெல்லாம் பார்க்குறாங்க, அதே போல உன்னோட ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து இதை பார்க்குறாங்க, அதனால் நீ கேம் ஆடும்போது பார்த்து ஆடு, யாரும் வந்து நம்மளோட மரியாதை போகிற மாதிரி இல்லை நம்ம மானம் போகிற மாதிரி வந்து எந்த ஒரு கேமை ஆடுறாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் அந்த பயம் இருக்குது. ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து எங்கே தப்பாக போயிருப்போதோ அப்படின்ற, இதுக்கு மேலே என்ன போனோம், எல்லாம் போயாச்சு. இருந்தாலும் வந்து அவங்க உள்ள அனுப்பியிருக்காங்களே சொல்லணுமேட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க. நேற்று நடந்த எபிசோடு இப்படி தாங்க பிடிச்சது.